ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாம். காலையில் ஒரு 5:30 போல் முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு 5:50 போல் எந்திரிச்சு வந்தேன். வந்து பார்த்தா அப்பவும் கொஞ்சம் விடியாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வாசல்லாம் தொளிச்சு விட்டு பூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம காலை வேலையை வந்து பார்த்துட்டேன். இந்த காற்றடிக்கிறதும் போதுங்க, ஆற்று மணலே கொண்டு வந்து இங்கே வீடு கட்டுற அளவுக்கு போட்டு வச்சுருது. டெய்லியும் காலையில் ஒரு முறை ஆகுது, சாயந்தரம் ஒரு முறை ஆகுது. எப்படியோ ஒரு வழியாக கூட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு போயிட்டேன். சமையல் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடலான்னு சொல்லிட்டு போய் தண்ணி விட்டுட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கணும், இது நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்க மாட்டார். அப்படின்னு அவர் இருக்கும்போது நம்ம இதை விட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால் அவர் என்ன வேலை செஞ்சாலும் நாங்களும் பசங்களும் போய் கூட அப்படியே ஒட்டிட்டு நின்றுட்டு அவருக்கு நம்மளும் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி சும்மா போயினாலும் கூட நின்றுட்டு வந்துடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து வேலை செய்கிறாரு. வேலை செய்கிறவரெலாம் க்ளவுஸ் போடுறதில்ல, கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறவர் க்ளவுஸ் போடுறதில்ல. இந்த பையனை பாருங்களேன், சும்மா பைப்பை பிடிக்க சொன்னது க்ளவுஸை போட்டுட்டு இவன் பண்ணுற அழுப்புற தாங்க முடியலைங்க. கேட்டால் சேஃப்டி ப்ரிகாஷனுங்கிறான். என்ன பண்ணுறேன்னு தெரியல. எப்படியோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு காலையில் நெய் வைக்கிற வேலை இருந்ததுங்க, அதையும் வேக வச்சு எல்லாம் பாட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் போயிட்டு நம்ம கடைக்கு தேவையான கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.